சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ எம்.எஸ். ஷா அப்படின்னாலே மக்கள்கிட்ட பரவலான பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பேச்சாளர், பிஜேபியினுடைய மாநில பொருளாதார பிரிவு தலைவர், ப்ளஸ் ஒரு அன்னை ஃபாத்திமா கல்வி குழுமத்தினுடைய ஒரு தாளாளர் அப்படின்ற ஒரு 3 பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு நபரா தான் மக்கள் மத்தியில பார்க்கப்படுறீங்க. இப்போ உங்களுடைய பார்வையில அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல அரசு துறை சார்ந்த அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், இல்ல அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியா வச்சிருந்தோம்னா, இவங்களோட நியமனம் எப்படி இருக்கணும்னு உங்களுடைய பார்வை ஒண்ணு இருக்கும்ல சார்? அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். நேற்றுக்கு கூட எனக்கு தெரிந்து அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது படித்தவர்கள் தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது உண்மையிலேயே நியாயப்படி கரெக்டாக, அதாவது இதனால் இவன் செய்து முடிக்கும் என ஐந்து அதனை அவன்கண் விட்டுவிடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு படித்தவர்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம தேசத்தில் என்ன ஒரு தவறு எனக்கு தெரியும், தவறுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய யுகத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் பரிமாறுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹெல்த் துறை இருக்குது, சுகாதாரத்துறை இருக்குது. இப்போ சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிறைய ஸ்டேட்டில், மாநிலத்தில், பிராந்திய கட்சிகள்லாம் இருந்தாலும் சரி, எந்த இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த மாநிலத்திலும் வந்து அந்த சுகாதாரத்துறை அமைச்சர்னு வச்சுக்கிடுங்க, இல்லை வேளாண்மைத்துறை அமைச்சர்னு வச்சுக்கிடுங்க, இல்லை வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வச்சுருங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்து வெற்றி பெற்ற பிறகு அமைச்சர்களாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆனால் நிறைய விஷயத்தில் வந்து அந்த அந்த அவர்கள் ஏற்கக்கூடிய பதவிக்கும் அவர்கள் படித்த படிப்புக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்க, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது ஒவ்வொரு துறை, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஹெல்த் துறைன்னு, அது சுகாதாரத்துறைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சுகாதாரத்துறை அதிகாரி இருப்பாங்க. நான் அவங்களை குறை சொல்லலை, யாருமே குறை, என்னென்ன என்னுடைய விருப்பத்தை தான் நான் சொல்கிறேன், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னால், அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கண்டிப்பாக டாக்டர் படிச்சிருக்கணும், மருத்துவத்துறையில் சார்ந்தவராக இருக்கணும். அதே போல் அது நல்ல நிர்வாகம் நடக்குவாங்க. அதே போன்று அந்த செக்ரட்டரி, செயலாளர், அந்த மருத்துவத்துறையினுடைய செயலாளர், அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொமோஷனில் வந்தாலும் சரி, அவர்களும் இந்த மருத்துவத்துறையில் இருந்தால்தான் அந்த துறையை வலிமை பெற்ற துறையாக மிக அழகாக யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்து மக்களை காப்பாற்றலாம், மக்களுக்கு எப்படி மருத்துவ குணங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ளலாம், என்ன பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கலாம், அவருடைய ஆரோக்கியம், அதாவது ஒளிபடைத்த பாரதியார் சொன்னார், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, வலிமை இழந்த தோழினாய் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, உறுதிப்படைத்த கண்களையும் ஒளிபடைத்த கண்களையும் உறுதி பெற்ற நெஞ்சினை பற்றி பேசினார். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வருங்கால இந்திய தூண்கள். அப்போ அந்த துறைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், போக்குவரத்து துறை இருக்கிறது. போக்குவரத்து துறையில் படித்து அந்த போக்குவரத்து துறையை பற்றி அதில் ஒரு இன்ஜினியர், ஒரு ஐஏஎஸ் வந்து ஐஏஎஸ் நீங்கள் இப்போ செயலாளராக போடுறீங்கன்னா, அந்த போக்குவரத்து துறையினுடைய ஒரு எம்இ படிச்சுட்டு அந்த போக்குவரத்து துறையை பற்றி நல்ல அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்துட்டு, அதே போல் இந்த அமைச்சரும் அதே படிப்பை படித்துட்டு இருந்தால்தான் இவர்களுக்குள்ளே ஒரு ஒரு சமரசமான ஒரு முடிவை எடுத்து ஒரு மக்களுக்கு எதை கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் சொல்கிறது இவங்களுக்கு புரியாது, அமைச்சர்கள் சொல்கிறது இவங்களுக்கு புரியாது. இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த நாடு இப்படித்தான் போயிட்டு இருக்குமே தவிர வளர்ச்சி வந்து இம்பாசிபிள் நடக்கிறது வந்து, அது வந்து இனி 100 வருஷங்கள் ஆனாலும் அந்த வளர்ச்சி என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. நான் சொல்லல, ஃபினான்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபினான்ஸ் துறை ஒரு நிதியமைச்சர் இருக்காரு, நான் எந்த நிதியமைச்சரையும் குறிப்பிட்டு தாக்கிலாம் நான் பேசல. அவங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி, எப்படி ஒரு அதாவது இழப்பு ஏற்பட்டால், அதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டால், பண மதிப்பு குறைந்து விட்டால், இந்த நாட்டில், இந்தியா நாட்டிலேயோ அல்லது ஒரு ஸ்டேட்லேயோ பண இழப்பு குறைந்து விட்டால் அதை எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இன்ஃப்ளேஷன் என்ன,
ஃபிஸ்கல் பாலிசின்னு என்ன? இப்போ அப்படி நம்ம கொஞ்சம் ஓரளவு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 1,50,000 மொபைல் ஃபோன் வாங்க போகிறதுக்கு ஒரு ஒரு 3, 4 கட்டு நோட் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. அதான் இன்ஃப்ளேஷன். நான் அந்த டூ மச் ஆஃப் மணி சேசிங் இன் ஃபார் அ ஃபியூ குட்ஸ். அதாவது நிறைய முன்னாடி அமெரிக்கால செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது ஒரு ஒரு லூஃப் ஆஃப் பிரெட் வாங்குறதுக்கு ஒரு புல்லக்காட் நிறைய பணத்தை கொண்டு போனாங்களாம். அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்றது. அதுபோல் ஃபிஸ்கல் பாலிசின்னு என்ன சொல்றேன்னா, ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன சொல்றது, நீங்க வந்து 5 ஆண்டு பிளான் போடுறீங்க. 5 ஆண்டுகள் வந்து பிளான் இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலையும் இந்த 5 ஆண்டு பிளான் இருக்கு. பார்லிமெண்ட் இருந்தாலும் சரி, நம்ம சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, 5 ஆண்டு பிளான் இருக்கு. இதில் வந்து எதெல்லாம் ஈல்டு இல்லையோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நிப்பாட்டிடணும். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்கு அடங்கும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு கன்சல்ட் வித் தி கவர்னர் ஆஃப் இந்தியா ஆர் கவர்னர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். தமிழ்நாட்டுன்னா எங்கே உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த அதிகாரிகள்கிட்ட எப்படி பணத்தை அரசுக்கு பெருக்குவது, இல்லை மக்கள்கிட்ட பணத்தை எப்படி கொண்டு போய் நம்ம செலுத்துவது அப்படின்னு ஒரு இது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா, ஒரு பண இழப்பு நாட்டில் வந்து பண தட்டுப்பாடு வருது அப்படின்னா அவங்க வந்து கவர்னரை கூப்பிடணும். கவர்னரை கூப்பிட்டு இது நான் சொல்கிறது ஆர்பிஐ கவர்னரை சொல்கிறேன், அவரை கூப்பிட்டு சொல்லணும் பண இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதை எப்படி பண்ணணும்னா அவர் இம்மீடியட்டாக யூ டு ஸ்டாப் பிரிண்டிங் நோட்டு. அப்போ நோட்டை பிரிண்ட் பண்ணதை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டி நோட்டை நம்ம அழித்து விடக்கூடாது. நோட்டை நிப்பாட்டி, நோட்டை பிரிண்ட் பண்ணுவதை நிப்பாட்டி ஷேர்ஸ் அந்த டிபெஞ்சர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். நாங்கள் இந்த விலைக்கு குறைஞ்ச விலைக்கு இது தரோம், ஒரு டெலிஃபோன் வந்து 500 ரூபா கொடுக்குறோம், இல்லை நீங்கள் நிறைய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் தரோம், வீட்டில் வைக்காதீங்க பணம், நீங்கள் பேங்கில் போடுங்க, நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் வந்து சேரும், மக்கள்கிட்ட பேப்பர் நோட்டு மட்டும் இருக்கும். எஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் நோட்டு இருக்கும். இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன். அதை மானிட்டரி பாலிசியில் சொல்லுவாங்க. மானிட்டரி பாலிசினா என்னன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த டிமாண்டும் கரெக்டாக இருக்கும், நீடும் கரெக்டாக இருக்கும், எல்லாருடைய தேவைகளும் வந்து இது கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும் ஆக்சுவலாக. அப்போது இதே மாதிரி தான் பல துறைகள், நான் சொல்கிறது சுகாதாரத்துறையை சொன்னேன், போக்குவரத்து துறையை சொன்னேன், ஃபினான்ஸ் துறையை சொன்னேன், அப்புறம் இது வந்து மற்ற துறைகளை நீங்கள் வேளாண்மை துறை பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி அல்ல அட்லீஸ்ட் ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க தான் அதிகாரிகளாக இருக்க வேண்டும், அமைச்சராக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லும்போது நான் நினைக்கிறேன், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து அவங்க வர்றாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தோன்னா ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து வர்றாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன்னா, அந்த ஒரு அதிகாரிகள், அதே போன்ற அதிகாரிகளை நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, மற்றபடி உள்ள வந்து இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் எடுப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் வந்து ஈவன் டிசிஎஸ் இங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் எடுப்பாங்க. நாட் ஓன்லி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அது வந்து நாங்கள் வந்து அது பெரிய போஸ்ட் நினைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 months. அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதில் 6 month ட்ரைனிங் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதில் இருந்து அவங்களுடைய வளர்ச்சி டில் ஜெனரல் மேனேஜர் வரை வரும். அப்படி அந்த சிஸ்டம் இந்தியாவிலேயோ அல்லது தமிழ்நாட்டில் இல்லை. வெகு விரைவில் இந்தியாவில் அது இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தன்னுடைய ஆட்சியை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் நான் சொல்ல முடியும். நிதித்துறையை பற்றி ஒரு இவ்வளோ பெரிய தகவல் சொன்னீங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி மட்டும் தோணுது சார், கேட்டுடலாமா? கேட்கலாம். சார், இப்போ உங்களுடைய நிதியமைச்சர், மத்திய அரசினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வாங்கின வீட்டிற்கே வந்து இஎம்ஐயில் தான் இஎம்ஐ தவணையில் தான் அவங்களுடைய தொகையை செலுத்துகிறாங்க. ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியாத அளவு ஒரு நிதியமைச்சர் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க பிஜேபியோடைய வட்டாரமும் சரி, மத்திய மாநில அரசினுடைய வட்டாரமும் அதே தகவலை தான் சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு பார்வை, ஒரு அமைச்சர் தன்னுடைய வீடையே வந்து வாங்க முடியாத அளவுக்கு தான் சொத்து வச்சுருக்காங்க, அடிமட்டம் அவங்க வந்து அரசு சம்பளம் மட்டும்தான் வாங்குறாங்க, அப்போ அந்த அமைச்சரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அந்த அமைச்சரை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது காரணம், அவர்கள்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே பணத்தையோ பதவியோ எதிர்பார்க்காதவர்கள். என்னை பொறுத்தவர்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் வந்து லஞ்சத்தை அவங்க எதுவும் விரும்புறதில்லை எனக்கு தெரிந்து.
அவங்க ஆரம்பத்திலே சங்கத்தில் இருந்தவங்க. அதனால அவங்க அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க யாருமே அந்த பணத்தை பற்றி பணத்தை பற்றியே பார்க்கறதில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இஎம்ஐல வாங்குறாங்கன்னு சொன்னா, அவங்க லஞ்சம் வாங்குறது இல்லைன்னு அர்த்தம். அவங்க இருக்கக்கூடிய காசு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 2 முறை இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரா வந்திருக்காங்க. சரி அவங்க யாரு சொ கொ யாராவது இன்னைக்கு நிரூபிக்க முடியுமா? அவங்க இந்த சொத்த வாங்கியிருக்காங்க, இந்த சொத்த வாங்கியிருக்காங்கன்னு நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. அதனால அவங்க உண்மையா இருக்கணும்னு சொல்லித்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா, அவ அவங்க இதே மாரி தான் எல்லா இந்தியா பிரஜைகளும் இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது. நம்ம சொந்தமா உழைத்து, நம்ம வந்து நம்முடைய சம்பளத்த வாங்கி தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும், உழைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கான்செப்ட் இருக்கிறவங்க தான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள். அதனால, அதுல வந்து நிச்சயமா அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரையில். எல்லா விஷயமும் எந்த செவிகளுக்கு போய் கேட்கணுமோ, அங்க கேட்டு சீக்கிரமா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.